Hi friends, இந்த வீடியோவில் நம்ம தேங்காயிலேருந்து எடுக்கிற நாரை வேஸ்ட்டாக கீழே போடாமல் எப்படி பயனுள்ள பொருளாக மாற்றுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்குறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இன்விடேஷன் கார்டில் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பை வரைஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி அதை எடுத்துக்கோங்க. அடுத்ததாக தேங்காய் நாரை வீடியோவில் காட்டுற மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்விடேஷனில் கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஷேப் மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் நார்லேருந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த சின்ன சின்ன பீசஸை அந்த இன்விடேஷன் கார்டு மேலே அப்ளை பண்ணுங்கள். நல்லா நெருக்கமாக அந்த இன்விடேஷன் கார்டு தெரியாத அளவுக்கு அப்ளை பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லுமே அப்ளை பண்ணிட்டேன். இதில் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி பாசி யூஸ் பண்ணி இதை டெக்கரேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இதில் சென்டரில் ஒரு பெரிய ஸ்டோனாக ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி இதை டிசைன் பண்ணதுக்கு அப்புறமா இதோட பின்னாடி ஜுவல்லரி மேக்கிங்கில் கம்மல் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறத இது பின்னாடி ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இது அழகான ஒரு கம்மல் மாதிரி நமக்கு கிடைக்கும். செகண்ட் யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் வளையல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த தேங்காய் நாரை சின்ன சின்னதாக எடுத்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. அது அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி ஃபெவிகால் அப்ளை பண்ணி வளையல் ஃபுல்லுமே இந்த மாதிரி ஒட்டிடுங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லுமே ஒட்டிட்டேன். இதில் எக்ஸ்ட்ரா நீட்டிகிட்டு இருக்கதை நம்ம சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த வளையலையும் நமக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அந்த வளையலுக்குள்ளேயுமே தேங்காய் நாரை ஒட்டிடுங்க. அப்போ தான் ஃபுல் ஃபினிஷிங் கிடைக்கும். இல்லைனா வெளியில் அந்த பிளாஸ்டிக் தெரியும். அதனால் ஃபுல்லுமே தேங்காய் நார் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. அவ்வளோதான், தேங்காய் நாரில் அழகாக ஒரு வளையல் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக மூணாவதாக என்ன பண்ணலான்னா, இந்த தேங்காய் நாரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிரித்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து வீடியோவில் காட்டுற மாதிரி ஆல்ரெடி நம்ம சின்ன சின்னதாக அந்த தேங்காய் நாரை எடுத்து வச்சுருக்கத ரெட்டையாக மடக்கிக்கோங்க. அதை ஒரு நூலை வச்சு 2-3 முடிச்சு போட்டு டைட்டாக கட்டிடுங்க. இதே மாதிரி அந்த ரப்பர் பேண்டு ஃபுல்லுமே அந்த தேங்காய் நாரை ரெட்டையாக மடித்து நூல் யூஸ் பண்ணி கட்டிடுங்க. அதை கட்டினதுக்கப்புறமா அந்த எக்ஸ்ட்ரா இருக்க நூலையும் அந்த தேங்காய் நார் எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல் ரப்பர் பேண்டோ அதே மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இதில் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த தேங்காய் நாரை கட் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே ஒரே சைஸுக்கு வர்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த சென்டர்லையும் எக்ஸ்ட்ரா இருக்கிற தேங்காய் நாரை கட் பண்ணி எடுத்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக அந்த தேங்காய் நாரோட எண்டை வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா பிரித்து விட்டுக்கோங்க.
இப்போ பாருங்கள், நம்ம தேங்காய் நாரில் அழகாக ரப்பர் பேண்ட் ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து நான் மாட்டி காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவில் தேங்காய் நாரில் நான் ட்ரை பண்ண ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்குறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.